இந்த வருஷத்துல இதுக்கு மேல முகூர்த்தமே இல்லைன்ற மாதிரி அவ்வளவு முகூர்த்தம் இருக்குது. இன்னைக்கு முதல்ல ஒரு பால் காய்ச்சிருக்கு, ஏன்னா அதான் வெஜ், மித்ததெல்லாம் நான்வெஜ். முதல்ல காலையில டிஃபன் அதை முடிச்சுட்டு அப்புறம் மத்தியான சாப்பாடுலாம் அதை சாப்பிட்டுட்டு சாயந்தரமா ஒரு ரன்னிங் லாங் ரன் போயிட்டு இன்னைக்கு அதை முடிச்சிருவோம். குளிச்சுட்டு தான் கிளம்புனேன். இன்னைக்கு எப்படி இருக்கேன் பாருங்க, நம்மளால குளிக்கவே இல்லை. பாருங்க, முதல்ல பால் காய்ச்சி அட்டன் பண்ணிட்டு அதுக்கடுத்து வரேன். அடுத்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம். மணி 11 தான் ஆனதுனால மொய் மட்டும் எழுதிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் போனோம். அது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கல்யாணம். இன்வைட் பண்ணியிருந்தாப்புல பந்தியில் போய் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கை வச்சோம். நானாச்சும் பரவாயில்ல, இன்னைக்கு 2வது பந்தி, நம்மளால 4வது பந்தி நினைக்கிறேன். அடுத்து என் ஃப்ரெண்டோட அண்ணனோட கல்யாணம். இங்கே மணப்பட்டி சமையல்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. மணப்பட்டி சமையல் எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸான சமையல். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கல்யாணத்துலையும் போய் சாப்பிட்டு அன்னைக்கு இருக்கிற ப்ரோட்டீனோட சோர்ஸை கவர் பண்ணியாச்சு. எடுப்பில்ல, ஒரு வழியாக எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சாச்சு. அங்கேருந்து கிளம்பி வாட்டர் மெலன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணத்தில் ஒரு வேலை இருந்ததுனால அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நேராக ஜிம்முக்கு போயிட்டேன். ரன்னிங் போகலான்னு தான் பார்த்தேன். சாப்பிட்டது நெஞ்சுக்குள்ளே இருந்ததுனால ரன்னிங் போகல. அதனால் ஒர்க் அவுட் நல்லா ஹெவியாக பண்ணிவிட்டு மறுநாள் தைப்பூசத்தை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கிரவுண்டுக்கு ஈவினிங்காக போல் போய் சேர்ந்தேன். இன்னைக்கு ஒரு 21 கிலோமீட்டரு, ஒரு 2000 கலரி கரைச்சிருவோம். 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ளே ஓடுறோம், முடிக்கிறோம். வேற தேனுவர் வண்டு மருதனை உண்டு தீங்கே கிடந்ததை கண்டு காணுவர் சம்பு விண்கண்ணை என்று தடங்கள் எடுத்து முன் பார்த்தாள். படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். என்ன பண்ண,